புள்ளிங்கோ மாதிரி ஓட்டுறது விஷயம் இல்லை, புள்ளுத்தடிக்கு கீழே விழுகாமல் ஓட்டணும். ஹலோ கைஸ், இது உங்கள் சாக்ரட்டிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மச்சிலிப்பட்டினம், ஆந்திரா. ஸோ இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லூர் சைடு போக போகிறோங்க. ஃபுல்லாக வந்து நம்ம இப்போ வந்து கோஸ்டல் ரோடை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே இன்றைக்கி தொடர்ந்து ரைடை கன்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி என்ன டே தெரியுமா? வேலண்டைன்ஸ் டே. வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மச்சிலிப்பட்டினத்தில் இருக்கோம். தனியாக இருக்கும் கைஸ். எப்போவுமே அது மட்டும்தாங்க நிரந்தரம். யா, அப்படியே இந்த கருவாடு வாசனை வாரே வா. அந்த கோஸ்டல் ரோடுனாலே கோஸ்டல் ரோடு தாங்க. அப்படியே போகும்போது என்னமா ஒரு மனம் செம்மையாக இருக்குது. அந்த உப்பு காற்றோட ஒரு ஸ்மெல்லு எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லுவேன். வைசர் ஃபுல்லாக வந்து ரத்தமாக இருக்குங்க. ஃபுல்லாக வந்து பூச்சி எல்லாம் விழுந்து அடித்து நிறையா பூச்சி சாவடிச்சிட்டோம். என்ன பண்ணுறது போங்க. எங்கிட்டாவது அவுட்டரில் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கன்டினியூ பண்ணலாங்க. இன்றைக்கி டே ரைடு வந்து இன்றைக்கி வந்து 56th டே ரைடில் இருக்கோங்க. செம்மல என்ன லெஃப்ட்டு காமிக்குது தலைவா. ஸ்டாண்டு தலைவன் வர்ற அவசரத்தில் ஸ்டாண்ட் எடுக்காமல் வர்றாப்புல. புள்ளிங்கோ மாதிரி ஓட்டுறது விஷயம் இல்லை, புள்ளுத்தடிக்கு கீழே விழுகாமல் ஓட்டணும். இப்போ நம்ம இருக்கிறது வந்து கிருஷ்ணா ரிவருங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 4 இருக்குது விட்டு வருங்க. நம்ம ஒரு ஃபோட்டோ தட்டி விட்டு போவோம். வாவ், நீங்கள் மேப்பில் பார்த்தா தெரியும் 1 2 3 4. இதுக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுவும் கிருஷ்ணா ரிவர் தான். அப்படியே கிளைகளையாக பிரிஞ்சு வருது. ஒரு கிளையே வந்து இவ்வளோ அகலமாக இருக்குது. ஸோ இப்போ அடுத்தடுத்து இருக்கிறது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட எவ்வளோ அகலம் பாருங்கள். இப்போது செமலை எல்லாமே நேராக போய் கடல் தாங்க போகுது. எவ்வளோ தண்ணி அப்படியே போகுது பாருங்களா. வாவ், செமல்ல. எவ்வளோ ஆழம் இருக்குன்னே தெரியல, ஆனால் குதிக்கணும்னு ஆசையாக இருக்குது. செம போவோம். அப்படியே ஏதோ வில்லேஜ் ரோட்லேயே ஓடிக்கிட்டு இருக்கோங்க. எனக்கு அப்படியே செம்மையாக தூக்கம் வருது, பசிக்க ஆரம்பிச்சிச்சு வேறு. இது வரைக்கும் ஒரு ஹோட்டல் கூட பார்க்கலாங்க. ஐயோ பார்ப்போம் என்ன நடக்கும்னு. அந்த இது பாருங்களே, இந்த 3 வண்டியில் கொண்டு போகிறாங்கல்ல, இது என்ன அப்படின்னா எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன். அங்கேருந்து நம்ம ரைடு கிளம்பும் போதும் மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது ஏதாவது இருக்குமா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாப்பிட்லான்னு வந்தேன். இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு தம் பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மேலே தம் போடுறதுக்காக ஒரு 20 minutes ஆகுமா. நம்ம வந்து வெயிட் பண்ணி சுட சாப்பிட்டு போகலாம். ஓகே, ஏன்னா இன்றைக்கி ரொம்ப தூரம் ஓட்ட போகிறதில்ல. இன்னும் ஒரு 200 kilometers தான். டைம் வந்து ஒரு 12 o'clock தான் ஆகுது. சாப்பிட்டுட்டே போகலாம் கைஸ், பொறுமையாக. ஓகே, இப்போது டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1:10 மேலே ஆகுது. நம்ம கிட்டத்தட்ட இங்கே ஒரு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேங்க. இப்போ நேரம் எங்கே போகிறோம் அப்படின்னா சூரியலங்கா பீச்சுன்னு ஒன்று இருக்காமா பக்கத்தில். இந்த கடைக்கார போய் சஜஸ்ட் பண்ணாப்புல. ஸோ 10 kilometers இருக்குது, கொஞ்சம் நல்லாயிருக்கும், போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகே ப்ரோ, பை ப்ரோ. போயிட்டே இருப்பாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமரு. சுட அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன் சிக்கன் பிரியாணி. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் ஃப்ரீயாக என்ன பண்ணார் அப்படின்னா, ஆக்சுவலாக பிரியாணி மட்டும் வந்துட்டு 120. நான் உங்களுக்கு வந்து கிரேவி கொஞ்சம், ட்ரை கொஞ்சம் எல்லாமே தர்றேன், ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து கொடுத்தாரு கைஸ். அல்டிமேட்டு. ஆவி பறக்க சாப்பிட்டோம், செம்மையாக இருந்துச்சு. ஏற்கனவே செம்மையாக தூக்கம் வந்துட்டுருக்கு. நான் இது வேறு சாப்பிட்ருக்கேன். எப்படி தூங்கி விட போகிறேன்னு தெரியல பாருங்கள். நடந்து போகணுங்க. அடிக்கிற வெயிலுக்கெலாம் நடந்து போகிறது சாத்தியமில்லை சாக்கு. இட்ஸ் டூ ஹார்ட் டு மீ. பைக்கோடு உள்ளே போனால் பரவாயில்ல. பொறுங்க, எங்கிட்டாவது போவோம். ராஜாவின் பாவை ராணியின் பக்கம் கண்கள். இன்னைக்கு காதலர்கள் தினமும். ஆமாம் சாக்கு,
இது இன்றைக்கி உனக்கு ஏற்ற டே கிடையாது பீச் சைடு வர்றதுக்கு. ஓ நம்ம உள்ளெல்லாம் போகிறது இல்லைங்க. இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இப்படி கிளம்பலாம் கைஸ். ரைட்ரா ஓ மை காட், கவனிக்கலங்க, கவனிக்கல. இங்கே தண்ணி கலர் நல்லா இல்லைங்க, ரொம்ப கலங்களாக இருக்கு. இன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டே. ஸோ நம்ம பீச் சைடே இன்றைக்கி வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இனிமேல் இந்த ட்ரிப்பில் இதுதான் வந்து லாஸ்ட்டாக பீச்சை பார்ப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிடுவோம். அதுக்காக வேண்டி சும்மா அப்படியே பார்க்க வந்தேன். தட்ஸ் இட். இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது, எல்லாம் கப்புள்ஸாக விளாண்டுட்ருக்காங்க தண்ணிக்குள்ளே ஜாலியாக. அங்கே பாருங்கள் கத்திக்கிட்டு. ஸோ சேடில் நம்ம போகலாம் கைஸ். ஓகே, வில் கோ. பை பாய். இந்த பழத்தில் தானே விட்டேன், நான் கவனிக்கலை. செயின் உடைய போது நினைக்கிறேன் பண்ணுற சேட்டைக்கு. பா சாமி, செம்மையாக தூக்கம் வருதுங்க. ஐயோ, நடு பழத்தில் வெயில் நின்றுக்கிட்டு இருக்கேன். என்ன எனக்கு தூக்கம். ஓ, எங்கிட்டாவது போய் தூங்க போகிறேன் போங்க. முடியல சாக்கே. இத்தனை நாள் ட்ரிப்பில் இந்த 56 டேஸில் இன்றைக்கி தாங்க எப்படி தூக்கம் வருது. பேசக்கூட முடியல, அப்படி இருக்குது. நான் வேறு என்னென்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து 2 கூலர்ஸ் போட்டிருக்கேன். லைக் வந்து நம்ம ஹெல்மெட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு கூலர்ஸ் கொடுத்துருப்பாங்களா. இங்கே ஐஸ்கிரீம் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அது ஒன்று. அது பத்தாததுக்கு நான் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்பெக்ஸ் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இருட்டுக்குள்ளே ஓட்டுற மாதிரி இருக்குது கண்ணில் பார்க்குறதுக்கு. அதனால் செம்மையாக தூக்கம் வருதுங்க. இங்கே வந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து கிளம்புறேன். அவர் கேட்குறாரு மில்ட்ரியா அப்படின்னு கேட்குறாருங்க. நம்ம அப்படியா இருக்கோம். இதெல்லாம் பரவாயில்லைங்க. வருங்க, அது ஒரு கதை இருக்குது. என்னென்னா, ஒரு நாள் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேங்க. ஓகேங்களா, திருச்சியில் போயிருக்கமோ என்ன பண்ணாங்கன்னா வந்து கொஞ்சம் மிஸ் ரூட் ஆகிட்டு வந்துட்டு ஒரு தெருவில் போயிட்டு ஒரு முட்டு சந்தில் போய் நின்றுட்டேன். லாஸ்ட்டாக ஒரு வீடு இருந்துச்சு, அந்த வீட்டுக்குள்ளேருந்து எழுந்திரிச்சு வெளியே வந்தாங்க. வெளியே வந்துட்டு கொரியராப்பா தம்பி அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே இதே எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பாக்ஸ் பேனியர்ஸை பார்த்த உடனே அவங்க கேட்குறாங்க அப்படி. பட் அது அவங்கள சொல்லி தப்பு இல்லை, அவங்களுக்கு இதை பற்றி தெரியல. பட் அவங்க வந்து கொரியரான்னு கேட்டவுடனே எனக்கு என்ன சொல்கிறது போங்க, அப்படி இருக்குது. ஈஸியாக வந்துட்டோங்க. ஆக்சுவலாக இதுதான் வந்து மேப்பில் மென்ஷன் ஆகிக்கக்கூடிய கோஸ்டல் ரோடு. இவ்வளோ நேரம் வந்தது கடைசியாக வந்து நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம போனது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ரூரல் ஏரியாஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி அந்த பீச் ஓரமாகவே இருக்கக்கூடிய வில்லேஜ் சைடு அப்படியே கவர் பண்ணிட்டே வந்தோம் கைஸ். செம்ம ஃபீல் போங்க. நம்ம இதே ஹைவே எடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபோன் காணாமல் போச்சு இல்லை எப்போது, நேற்றுக்கு முந்தா நேற்று. ஸோ அங்கேருந்து கிளம்பியிருந்தால் கூட இன்றைக்கி இந்நேரம் இங்கே வந்திருக்கான்னு நினைக்கிறேன். எனிவே நம்ம அந்த உள்ள ரூட்டில் எடுத்துகிட்டு போனது டூ கூட்டுங்க. கன்னியாகுமரி 1001 நல்லா மொய் வச்ச மாதிரி இருக்கா. செம கைஸ், போயிட்டே இருப்போம். ஓ மை காட், ஓய் செயினு இப்படி பண்ணாத செயினு. ஃபஸ்ட்டு வேலையாக வந்துட்டு நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட் தாங்க மாற்றணும்னு நினைக்கிறேன். இதை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. இங்கே ஃபுல்லாக வந்து சுண்டல் தாங்க போட்டிருக்காங்க. கண்ணு கட்டுற தூரம் வந்து சுண்டல். வாவ். ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்தீங்களா, நம்ம ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெல்லுக்காடு, அங்கிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக கோதுமை, அப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து மஸ்டர்டு, இங்கே வந்து பார்த்தா சுண்டல்.
வேற மாதிரி இருக்குங்க. நல்லா இருக்குல்ல. அங்கங்கே இந்த மாதிரி குட்டை மாதிரி இருக்குது. ஸோ வீட்டிலேருந்து கால் வந்துச்சு, நான் ரோட்டில் போயிட்டு இருந்தேன்னா. ஸோ சரி ஓகே, அப்படியே இந்த லொக்கேஷனை பார்த்தோன்னே இங்கனக்குள்ளே நிப்பாட்டிட்டு ஃபோன் பேசிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் போகலான்னு சொல்லிட்டு நினைத்தேன் கைஸ். செம்மையாக இருக்குல்ல. ஃப்யூச்சரில் வந்து இந்த குட்டி போட் வாங்கலாங்க, இந்த நம்ம வந்து துடு போடுற மாதிரி. இந்த மாதிரிலாம் தண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 4 வீலரில் போகும்போது எடுத்து டக்குன்னு தண்ணிக்குள்ளே விட்டு நம்ம வாட்டுக்கு விளாட்லாம். செம்மையாக இருக்கும்ல. நடக்கும் பாருங்க, தொங்கிச்சு. ஓகே கைஸ், போயிட்டே இருப்போம். தங்கம் பாய், சரியா? பார்ப்போம். குட் பை, குட் பை. சரி தங்கம், சரி சரி சரி. வரியா என் கூட? வரியா என் கூட? வரியா, போகலாமா? இது எப்படி நல்லா இருக்கு அந்த ஃபோட்டோ? குட் பை, குட் பை. பாருங்க ஒட்டுது பாருங்க அப்படியே. சரி சரி, டாட்டா. தொத்துக்கால் போடுற தங்கம், பொறுத்தங்கம். நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம், சரியா? ஷேக்கன் கொடு. கடிக்கக்கூடாது, ஷேக்கன் கொடுக்கணும். குட் பை. டாட்டா கைஸ். இந்த மாதிரி இடத்துல பாய் தங்கம். இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு வரும்போது நமக்கு எப்படியா இந்த மாதிரி ஒரு டாக் சிக்கிருங்க, கரெக்டாக நம்ம தனியாக இருக்கும் போது. ஓகேங்களா? ஸோ செம்மையாக இருக்குது அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு. அதுவும் நானும் சேர்ந்து பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருந்தோம். செம்ம ஒரு ஃபீலுங்க. இங்கேருந்து இன்னும் நெல்லூர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 84 கிலோமீட்டர்ஸ். அங்கே போயிட்டு நம்ம ஸ்டே பண்ணலாமா இல்லை அதை தாண்டி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கனக்குள்ளே போய் முடிவு பண்ணிக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். யா, போயிட்டே இருப்போம் கைஸ். டைம் வந்து 5 o'clock ஆகுது. இப்போ வந்து நம்ம நெல்லூர் ரீச் ஆகிட்டோம். சேஞ்ச் ப்ராக்கெட்டு முடிஞ்சிச்சு. ரைட் சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நெல்லூர் இருக்குது. ஸோ நம்ம அங்கிட்டிருந்து வரும்போது நெல்லூரில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அது சேம் ஹோட்டல் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே தான் லொக்கேஷன் போட்டு போயிட்டு இருந்தேன். அப்புறம் என்னென்னா டைம் வந்து 5 o'clock தான் ஆகுதா. ஸோ திருப்பதி அடிச்சிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். இங்கேருந்து வந்து 3 hours காட்டுது. கைஸ் போவோம். சப்போஸ் முடியல அப்படின்னா வந்துட்டு இடையில என்கிட்ட ஸ்டே பண்ணிட வேண்டியதான் எனக்கு. ஆனால் இன்றைக்கி முதுகு வலி கொஞ்சம் ஓவராக இருக்குங்க. முதுகு வலி ப்ளஸ் வந்து கழுத்து வலி பயங்கரமாக இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ தூரம் போக முடியுதோ போயிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுப்போம். ஒரு டாமினார் பின்னாடி வருது, அவங்க முன்னாடி போக பின்னாடி வர, முன்னாடி போக பின்னாடி வர. நான் ஹிமாலயன் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்ச 2 பைக் என்ன தெரியுமா? BMW GS 310 அப்புறம் டாமினார். ஸோ என்ன சொல்கிறது, GS எடுக்காத காரணம் என்ன பார்த்துட்டிங்கன்னா, நம்ம போய் பார்க்குறப்போ 4.2 lakhs இருந்துச்சு பைக்கு. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோ ப்ரைஸ் போட்டு வாங்குகிறோம். ஆனால் ஒரு ஸ்லிப்பர் டச் கூட கிடையாது, ஒரு LED லேம்ப் கிடையாது, ஒரு ரைடு பை எதுவுமே கிடையாது. நம்ம பேபி எடுக்கிறோம், எடுத்து ஒரு 3 மாதத்தில் லான்ச் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் கொடுத்து லைக் ஸ்லிப்பர் கிளச்லேருந்து ரைட் பை வயர்லேருந்து LED லேம்ப்லேருந்து கொடுத்து ப்ரைஸையும் கம்மி பண்ணி கொடுத்துருந்தாங்க பாருங்கள். செம்ம வெக்ஸு. ஸோ ஆனால் ஹிமாலயன் பிடிக்காதுன்னு இல்லைங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனிவே எனக்கு இந்த வண்டி தான் வந்து சீட்டில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லுவேன். டாமினார் எடுக்காததுக்கு காரணம்னு கேட்டால் தெரில, எனக்கு தெரிஞ்சு இந்த சீட்டு தான் நான் மெயினாக பார்த்தேன். இன்னொன்று வேணாம், அதை நான் சொல்ல வேணாம், அதுக்கப்புறம் அதை பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகும் டாமினார் வச்சுருக்கவங்களுக்கு. கைஸ் இப்போ என்ன இது எதுக்கு நான் எடுத்தேன், இந்த டாபிக் எடுத்தேன்னா, இப்போ நம்ம வந்துட்டுருக்கோம்ல, முன்னாடி போகிறாங்க பின்னாடி வர்றாங்க, முன்னாடி போகிறாங்க பின்னாடி வர்றாங்க, கை காமிக்கிறாங்க. சரி நடத்துங்க, இது உங்கள் ஏரியா, நடத்துங்க, நம்ம ஏரியா பக்கம் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சு போயிட்டுருக்கேன் கைஸ். இன்றைக்கி இவங்க நம்மளை விடுறதா இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து 4வது தடவைங்க. தங்கம் அதுக்கு மேலே வைபான பைக்கெலாம் இருக்குங்க. இப்போ பாருங்கள், வேகமாக போயிட்டாங்களா, இப்போ ஸ்லோவாக போவாங்க பாருங்கள்.
திருப்பி நான் கிராஷ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஒரு முறுக்கு. இந்த சேட்டையெல்லாம் பண்ணி ரிட்டையர்டாகி உட்காந்துருக்கோம். ஸோ என்ன பண்ணுறது போங்க, கிட்டிஷாக இருக்குது இதெல்லாம் பார்க்க. நிப்பாட்டவா? வெயிட் ஆஃப்டர் த மெயின் ரோடு போய் நிப்பாடுங்க போங்க. நீ என்னமோ கடலை போட போகிறீங்க தெரிஞ்சு போச்சு. திண்டுக்கல்லையா? பஞ்சம்பட்டி. திருச்சியா? நார்த் ஈஸ்ட் ரைட்ண்ணா. நார்த் ஈஸ்ட் ரைட் ஃபுல்லாமே 7 சிஸ்டர்ஸ். இன்னைக்கு 56வது நாள். ஓகே நான் 3 மாதத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தேன். லடாக் போயிட்டு வந்தாச்சு. இப்போ போல் நல்லாயிருக்கும். ஆனால் ஓப்பனில் இருக்கான்னு தெரில. ஓகே சரி ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. இதே நாங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கு. வண்டி வந்து ஆந்திர பிரதேஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கு. நான் வந்து அவங்க நிப்பாட்டினாங்களா, அதை யதார்த்தமாக பார்த்தா திருச்சிக்காரவங்க. இங்கே வந்து ஏதோ சம்திங் தெரில, வேலை பார்க்குறாங்களா என்னன்னு தெரில. ரைட்டு, காஃபி குடிக்க கூப்பிட்றாங்க. குடிச்சிட்டு அப்படியே போகலாம். ரொம்ப நேரமாக முன்ன பின்ன அப்படியே போயிட்டு வந்துட்டுருந்தோம். வெல்கம். என்னடா இங்கிலீஷ் ஸோ சாக்கு, உங்களுக்கு தமிழ் தெரியும்டா. இப்படி தான் கைஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து நமக்கு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. கைஸ் இவங்களோட நம்ம வந்து பாதாம் பால் குடிச்சுட்ருக்கோம். லாக் பண்ணலாம் இல்லை. ஸோ என்ன அப்படின்னா இங்கே தான் வந்து இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி போல இருக்கு. ஸோ இங்கே தான் இந்த கம்பெனி இருக்கும் போல இருக்கு. அந்த கம்பெனிக்கு வெளியே தான் உட்காந்துருக்கோம். ஸோ இந்த அண்ணா வந்து ஃபஸ்ட்டு திருச்சினார், அப்புறமேல்கிட்ட புதுக்கோட்டை, கடைசியில் பார்த்தா கீரனூர்னாரு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நான் 3 நாளுக்கு அப்புறம் கீரனூர் தான் போகலான்னு இருக்கேன். கீரனூரில் எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். வைப் ஆயிடுச்சுங்க. நம்ம சாப்பிட்டு அப்படி கிளம்ப. ஓகே, இது வந்து நமக்கு வாங்கி கொடுத்தாங்க. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது நீங்களே பாருங்கள். ஃபுல்லாக குலோப் ஜாம் தாங்க. இந்த மாதிரி பாட்டில் எத்தனை தெரியுங்களா? 2, 4, 6, 8, 10 இருக்குது. இதை நான் எப்படி கொண்டு போக போகிறேன்னு எனக்கு தெரியல. ஐயோ கைஸ், இவங்கள தான் வந்து வச்சு பேசிகிட்டு இருந்தேன். பாருங்கள் முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு இன்னும் கூப்பிட்டாங்க நம்ம கிராஸ் பண்ணும்போது இந்த ஏரியாவை. அப்படியே வந்து சாப்பிட்டோம். பார்த்தா அவ்வளோ பெரிய பார்சலை கொடுத்துட்டாங்க. பார்த்தா என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஊர் தான் இவங்க போல் இருக்குது. நான் அந்த ஏரியா போயிட்டு நான் சொல்கிறேன். ஓகே, அது இன்னும் ஒரு 3 எபிசோடுக்கு அப்புறம் வரும்னு நினைக்கிறேன். வில் சி. கைஸ் நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். இன்னும் வந்து நமக்கு ஒரு 86 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க திருப்பதிக்கு. திருப்பதி போய் ஸ்டே பண்ணிடலாம். ஓகே, யா அந்த பேக்கு ப்ரோ. வீட்டுக்கா? அண்ணா இது ஏதோ கல்யாண விசேஷத்துக்கு மொத்தம் வாங்கிட்டு போகிற மாதிரி. 2 நாளைக்கு நான் சாப்பாடாவே இதை சாப்பிட்ருன்னு நினைக்கிறேன். நான் இதை சாப்பாடாவே சாப்பிட்ருன்னு நினைக்கிறேன். இது இவ்வளோ கொடுத்துருக்கீங்களே, ரொம்ப கம்மி. ரைட்டு, ஓகேண்ணா பார்ப்போம் கண்டிப்பாக. ரொம்ப தேங்க்ஸ் உங்களை பார்த்ததில்ல. ஓகேண்ணா பார்ப்போம். யா ஓகேண்ணா. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் முன்னாடி போனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா குலோப் ஜாம் வாங்கினாங்க, அப்புறம் லெஸி, அப்புறம் வந்துட்டு ஒரு பாதாம் பால். ஓகேங்களா? ஸோ இது 3 சாப்பிட்டேன். ஸ்வீட்டு அதிகம் சாப்பிட மாட்டேன். ஸோ வாங்கி கொடுத்துட்டாங்களா, நம்ம வேணான்னு சொல்ல முடியாது. மீன்ஸ் அவங்க ஒரு அன்பில் கொடுக்குறாங்க. ஸோ 3 சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி இதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசி இருந்துட்டு நாங்கள் கிளம்பலான்னு சொல்லி பார்த்தா அடுத்து ஒரு கேரி பேக் ஃபுல்லாக வந்து குலோப் ஜாமுங்க. உள்ளே வந்து எப்படி ஒரு 10 டப்பா இருக்கும் குலோப் ஜாம் டப்பா. ஓகேங்களா? அது திருப்பி வந்துட்டு பாதாம் பால், அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுட்டு நான் கிளம்பலான்னு போகிறேன். அடுத்த ஒரு பாக்ஸ் வருது. என்னென்னு பார்த்தா வந்துட்டு ஏதோ மில்க் கேக் வருது.
அது ஒரு பெரிய பாக்ஸுங்க. என்னால் வச்சு கொண்டு போகிறதுக்கு இடம் இல்லை. அப்புறம் சரி இதெல்லாம் வைக்கலாம் சொல்லி பாக்ஸை திறந்தோம் அப்படின்னா நம்ம நேற்று நம்ம போலீஸ் கொடுத்த வந்து பிஸ்கட் இருந்துச்சு. ஓ மை காட், என்னங்க சொல்கிறது, அல்டிமேட் போங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா என் ஊர் பக்கத்தில் வந்துட்டு பேகம்பூர்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் இருக்க ஒருத்தர் வந்து இவரோட சொந்தக்காரங்க நினைக்கிறேன், அவரு கால் பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் பேசிட்டு அப்படியே வந்தேன். அல்டிமேட்டுங்க. இப்போ பார்த்தீங்களா, எதிர்பார்க்கல ரோடில் போயிட்டு இருந்தேன், நான் பாட்டு போயிட்டு இருந்தேன், அவங்க வந்தாங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா டாமினார்னு வந்துட்டு நம்ம சொல்லிட்டு ஓகே இதுக்கு மேலே பெரிய வண்டிலாம் வச்சுருக்கோம் அப்படின்னு என்னென்னமோ உழப்பிட்டு இருந்தேன். பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி. நம்ம திருப்பதி போகாமல் வந்துட்டு நான் அகைன் போய்கிட்டே இருக்கேங்க. நான் பாட்டுக்கு எங்கே போகிறேன்னே தெரியாத மாதிரி போயிட்டுருக்கேன். ஸோ அந்த வேலை ஏதாவது ரூம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அங்கே போய் ஸ்டே பண்ணலாம், பண்ணிவிட்டு நாளைக்கு ரைடை கன்டினியூ பண்ணலாம். எனக்கு என்ன அப்படின்னா இங்கேருந்து நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ஒரு நாள் நைட் ஓட்டினேன் அப்படின்னா வீட்டுக்கே போயிடுவேன். பட் நான் அந்த மாதிரி பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம வழியில் நிறைய பேர்த்த பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துட்டு அது யாருன்னு நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லோரையும் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போகலாம் கைஸ். இங்கே இப்போலேருந்தே வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 4 days ஆகுங்க. ஒரு நாள் நைட்டு முடிய வேண்டிய விஷயம் நம்ம 4 நாள் இழுத்து கொண்டு போகிறோம். அதுதான் வைபு. ஓயோ ஓயோ ரூம்ஸ், ஓயோ ரூம்ஸ். யாஸ், அங்கே ஒரு ஓயோ பார்த்தேன். பட் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு, கண்டிப்பாக ப்ரைஸ் கூட இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுக்கு நேர் அந்த சைடு பார்த்துருங்க அப்படின்னா திருப்பதி இருக்குது. எஸ், நம்ம கேட்போம் இங்கே எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இங்கே ஓகேவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயே நம்ம ஸ்டே பண்ணலாம். பக்கத்தில் ஹோட்டல் இருக்கா? நத்திங் இஸ் தேர், ரைட், வில் சி. நம்ம ரூமுக்கு வந்தாச்சுங்க. ஸோ என்ன அப்படின்னா இங்கேயும் வந்து கூட இருக்கிற மாதிரி சொன்னாங்க, லைக் வந்து 1200 சொன்னாங்க. அப்புறம் நம்ம அது இதுன்னு சொல்லி 800க்கு பேசினோம். ஓகே, ரூம் குட், சூப்பர், ஒர்த்துன்னு சொல்லலாம். 800க்கு நான் பேசினதுக்கு ஓகே ஒர்த்துன்னு சொல்லலாம். எஸ் கைஸ். ஸோ இதுக்கு வெளியில் பார்த்துட்டிங்கன்னா லைக் ஒரு நான் காட்டுறேன். பால்கனி போயிட்டு கால் கிடைக்குது. ஸோ பின்னாடி அங்கே தெரியிற லைட்டெல்லாம் வந்துட்டு திருப்பதிங்க. கரெக்டாக தான் நான் சொல்கிறேன். நமக்கு அப்பப்போக்கி வந்து எந்த பிளேஸில் இருக்கோமோ அந்த பிளேஸ் நேமே மறந்துடுது அந்த மாதிரி. ஸோ திருப்பதி வந்தாச்சு. இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு இங்கேருந்து கிளம்பி அடுத்த ஒரு ஏரியாவுக்கு போவோம். அது என்னென்னு வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே.